ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி இடி சாம்பார் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துக்கலாம். 1.5 கப் தனியா எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் சீரகம் எடுத்துக்கோங்க. 1/4 கப் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/4 கப் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 30 கிராம் பெருங்காய கட்டி, 30 கிராம் மஞ்சள் கட்டி எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 30 கிராம் மிளகு எடுத்துக்கோங்க. இது கூட துவரம்பருப்பு 1/2 கப்பு, கடலைப்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இப்போ காஷ்மீரி சில்லி 75 கிராம், சம்பா மிளகாய் 75 கிராம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு, கடாய் சூடானது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் போடுங்க. மஞ்சள் பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சது சீரகம் போட்டு கொஞ்சம் வறுங்க. சீரகம் கொஞ்சம் வறுபட்டது வெந்தயம் போடுங்க. வெந்தயம் கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் மிளகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு வறுங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் வறுபட்டது துவரம்பருப்பை சேர்த்து நல்லா வறுபட்டதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ தனியா போட்டு வறுங்க. தனியா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ கடாயில் கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லியும் சம்பா மிளகாயும் போட்டு வறுங்க. கொஞ்சம் வறுபட்டதுக்கப்புறம் கருவேப்பிலைகளை போட்டு நல்லா வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த பொருட்கள்லாம் ஆறிடுச்சிங்க. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா பவுட்ரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.